வணக்கம் ஐயா, என்னுடைய பேர் ஜீவானந்தம். நான் ஒரு 90லேருந்து சிவனடியாராக பயணம் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னுடைய பயணத்தின் தன்மை வந்து தமிழ்நாடு முழுக்க சங்கு வாசிக்கிறதும் திருப்பதிகம் படிக்கிறது மாதிரி தான் இருந்தது. அப்படி என்னுடைய குருநாதர் வந்து திடீர்னு நம்ம திருவண்ணாமலையில் போகும்போது, நீ படித்ததெல்லாம் போதும், எல்லாம் சரியாக போச்சு, அந்த வேலையை முடிச்சு அடுத்த வேலைக்கு வான்னு சொன்னார். அடுத்த வேலை என்னென்னு கேட்கும்போது பார்த்தா, தவத்துக்கு வந்து தவத்தை ஒன்று சொல்லித்தரேன், தவம் நெருங்க வந்துடு அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ ஒவ்வொரு கோயிலாக சித்திரப்பீடங்களாக போய் தவம் பண்ண ஆரம்பித்தேன். கடைசி நேரத்தில் வந்து குரு கம்பளிசாமி மரத்துக்கு தவத்துக்கு வந்தேன். அங்கே வரும்பொழுது அவர் வந்து என்னுடைய குருநாதர் வந்து பின்னாடி இருக்கிறாரு, அவரை போய் பாருன்னுட்டு எனக்கு அரசியல் ரீதியாக வந்து எனக்கு கவனத்துக்குள்ள அவர் வந்தார். கம்பளிசாமி ஐயா வந்தாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அஷ்டமி தேய்பிர அஷ்டமியாகவும் இருந்தது. அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அனுச நட்சத்திரத்தில் அன்றைக்கி வந்தோம். வந்து பார்த்தா இந்த இடத்தினுடைய தன்மைகள் வந்து அப்படியே மாறுபட்டு இருந்தது. பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அந்த மாதிரி இடமா இருந்தது. அதை வந்து கொஞ்சம் கழுவி வெளியே விட்டு சுத்தம் பண்ணி உள்ளே கல்வெட்டை தனியாக எடுத்து தனித்தனியாக எழுத்தெல்லாம் தனியாக எடுத்து எழுதினேன். எழுதி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய விளக்கம் ஃபுல்லாகவே இருந்தது. 13 வரி உண்டான ஒரு 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 பக்குவமாக. அதனால் இந்த எழுத்தினுடைய தன்மை எனக்கு புரியலை. அது தமிழ் மொழிபெயர்ப்பில் அப்படி பார்க்கும்போது பார்த்தோன்னா அவர் சித்தர்பீடம்னு சொல்லி எங்களை உணர்த்தினாங்க. இவருடைய பேர் என்ன பேர், அவருடைய தாய் தந்தை வச்ச பேர் வசவனன்னு பேர் வச்சுருக்கிறாங்க. அவர் குருமடை இருந்த இடம் வந்து திருவண்ணாமலை ஈசானிய ஞான தேசிகர். அவர்கிட்ட பாடம் படிச்சிருக்கிறாரு. 12-13 வருஷங்கள் அங்கே பாடம் படிச்சிருக்கிறாரு. பாடம் படித்ததுக்கப்புறம் அவர் குருமடத்துலேருந்து அவருக்கு வந்து தீட்சை கொடுத்து வெளியில் அனுப்புகிறாங்க. அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து லிங்க ஞான தேசிகர் பட்டத்தையும் கொடுத்து தேசியம் கொடுத்துருக்குறாங்க. அது கல்வெட்டு குறிப்பில் இருக்காது, நம்மளாக சொல்ல முடியாது. கல்வெட்டு குறிப்பில் இருக்குது, பார்த்துக்கலாம். அதில் வந்து ஒவ்வொரு ஊராக சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா 1845 இங்கே வந்து அடைஞ்சிருக்கிறாரு. இங்கே வந்து அடைஞ்சிருக்கும்போது இங்கே எவ்வளோ காலங்கள் வாழ்ந்தாருங்கிற குறிப்பு என்கிட்ட இல்லை, சொல்லவும் தெரியாது எனக்கு. அதனால் 1849 சமாதி ஆறுல குறிப்பாக இருக்குது. அதில் இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 176வது குரு பூஜை இப்போ நடத்த போகிறேன். வரப்பு புதன்கிழமை பதவியாளர் அது குரு பூஜை நடக்க இருக்குது. அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பயணங்களுக்கு 10 வருஷமாக 2015 2025 வரைக்கும் பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். என்னுடைய முயற்சியில் ஒவ்வொரு வேலையாக பண்ணிகிட்டு இருக்கிறேன். நல்லாவே ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இங்கே வரக்கூடியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்ட்டு ரொம்ப காலங்களாக இருந்திருக்கிறாங்க. ஒரு 10-12 வருஷமாக இருந்தவங்களாம் இருக்காங்க. அது மாதிரி இருக்கிறவங்களாம் குழந்தை பாக்கியங்கள் உடனே ஐயா வந்து பண்ணியிருக்கிறாரு. இது இப்போ 10 வருஷத்துக்குள்ளே நிறையாவே நடந்திருக்குது. அப்புறம் வந்து இங்கே வந்து வாழ்றதுக்கு உண்டான கடன் தொழிலில் வாழ்ந்தவங்கள இந்த பக்கம் வந்து சூசைட், அதாவது தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு 2-3 பேர் வந்திருக்காங்க ஐயா. அவங்கள தனியாக கூப்பிட்டு வச்சு ஐயாட்ட உட்கார வச்சு பேசியிருக்கிறேன். பேசி அவரை சரி பண்ணி திருத்தி அந்த பக்குவத்துலேருந்து ஐயாவை நம்பி வாங்க சரியாக போகும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ அவங்க எல்லாருமே இன்றைக்கி நல்லாவே இருக்காங்க. அந்த நிலைக்கு போகிறவங்க எல்லாருமே இன்றைக்கி 90% அவங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் வந்துட்டுருக்காங்க. குரு பூஜைக்கு அவங்க உதவியாகவும் இருக்காங்க எனக்கு. அந்த மாதிரி வந்தவங்க வாழ்க்கையில் வெறுத்துட்டு வந்து மரணத்தின் பிடியில் போகும்பொழுது அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி அவங்களுடைய தன்மைகள் இன்றைக்கி நல்லா மாறி அவங்க இந்த கோயிலுக்கு உதவியாகவும் இருக்காங்க. பல ஒரு பொருள்கள்லாம் உதவியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஐயா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் நடக்குது. இது மாதிரி எல்லா விஷயங்களுமே இங்கே நல்லாவே நடந்துகிட்டு இருக்குதுங்க ஐயா. இது வந்து இப்போ நான் வந்து இப்போ பொதுமக்கள் வந்து உணர்ந்து ஒன்று சொல்கிறத கேட்டு நான் சொல்கிறேன். வருவாங்க, திரும்ப வருவாங்க. எப்படிமா இருப்பீங்க என்னன்னு கேட்கும். இல்லை நல்லா இருக்கேன் ஐயா, நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. இங்கே வந்து பாதித்து வந்தவங்க எல்லாருமே திரும்ப பார்க்கும்போது நல்லா இருக்குங்கிற ஒரு பதிலாக தான் இருக்கும். அந்த மாதிரி போயிட்டு இருக்குதுங்க ஐயா. இன்றைக்கு வரைக்கும் நல்லா மகிழ்ச்சியாக எல்லா விஷயமும் சோசமாக பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. இன்னும் ஒரு குறிப்பாக ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, இவர் வந்து உளுந்த வடை சாப்பிட்றது எனக்கு தெரியுதுங்க. வியாழக்கிழமை ஒரு வாரத்தில் சாயந்தரம் 6 to 7 வரைக்கும் உளுந்து வடை வாசனை வந்துகிட்டே இருக்குங்க. சுற்றி ஒரு 1 மணி நேரம் அந்த வாசனை அடிக்கும். அதை உணர்ந்துருக்கிறேன் நான். இந்த போன வியாழக்கிழமை கூட வந்தது தான். இதை நான் குறிப்பிட்டு ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அவர் சில கோயில்கள் வந்து விபூதி வாசனை வருது, பூ வாசனை வருது, சுருட்டு வாசனை வருதுன்னு சொல்லி இப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் நான். இது நாங்கள் உணர்ந்த விஷயம். வியாழக்கிழமை உளுந்து வடை, மெது வடைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வடை வாசனை நல்லாவே அடிக்குங்க ஐயா. இது நான் உணர்ந்துருக்கேங்க ஐயா. இந்த மாதிரி எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கையாகவும் இருக்கும்.
அதனோட என்னுடைய பயணங்கள் வந்து இன்னும் நல்லா சிறப்பாக செய்யறதுக்குண்டான மக்கள் உதவிகரமாக இருந்து எனக்கு செஞ்சு எனக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் கொடுத்தா ரொம்ப உதவியாக இருக்குங்க. ஐயா வணக்கம். மணிகண்டன், வள்ளலார் கருணை அறக்கட்டளை சார்ந்தவன். ஐயாவோட குரு பூஜைக்கு எல்லா வருஷமும் நான் தான் சமைச்சிட்ருக்கேன். இந்த இடத்தோட வைப்ரேஷன் அந்தளவுக்கு சொல்லவே முடியாது. ரொம்ப அமைதியான இடம். எல்லாரும் இந்த குரு பூஜையில் கலந்துக்கணும் ஐயா. என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.